மும்மொழி கொள்கைக்கு இடம் இல்லை. இனி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி. துணைக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக இருமொழி கொள்கை தான் நமக்கு வேண்டும். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் அண்ணா அவர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு அதன் மூலமாக இந்தியை எப்படியாவது நுழைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு இந்த முயற்சியில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக நான் உடனடியாக நேற்றைய தினம் மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளை மறந்து எத்தனை பேர் எதிர்க்கிறார்கள். இது தேவையற்ற வேலை. 1937-38 ஆண்டிலிருந்து இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 65ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் போராடி அந்த போராட்டத்தில் ஒரு போலீஸ்காரன் பெற்றெடுத்த புதல்வன் ராஜேந்திரனை துப்பாக்கி கொண்டிருக்க நாம் பலியாக்கி இருக்கிறோம். அதே போல தாளமுத்து நடராஜன் என்கிற நம்முடைய தமிழர்களை ஏற்கனவே இழந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறதற்காக இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கக்கூடிய நாம் ஒரு காலம் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வித்துறைக்காக ஒன்றிய அரசு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய தொகையை அனுப்பும். ஏற்றுக்கொண்டால்தான் அனுப்பும், இல்லையென்றால் அனுப்ப மாட்டோம் என்று பகிரங்கமாக ஒன்றியத்துடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வெளியிலே பேட்டி கொடுக்கிறார். தயவுசெய்து நீங்க நினைச்சு பார்க்கணும். அதுவும் யாருடைய பணம்? அது ஒன்றியத்திலிருந்து அனுப்பக்கூடிய பணம் என்று சொன்னாலும் நம்முடைய வரி பணம். அது நாம் அனுப்பக்கூடிய வரி பணம். நாம் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை அவர் அனுப்ப வேண்டும். நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் அது. ஆனால் அந்த நிதியை கூட அனுப்ப